இந்த செகண்ட் கொஸ்டின் இது எவர்கிரீன் கொஸ்டின் சொல்லலாம். இன்டர்நெட் இருந்தா ஒர்க் ஆகுமா, இன்டர்நெட் இல்லைனாலும் ஒர்க் ஆகுமா? இந்த கொஸ்டினையும் அடிக்கடி நான் நிறைய பேருக்கு என்ன கேட்கறத நான் பார்த்துருக்கேன். இப்போ ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்கிறீங்கன்ற போது அப்போ இன்டர்நெட் இல்லாம கூட ஒர்க் ஆகும். வெளியில உங்க ப்ராப்பர்ட்டி விட்டு வெளியில இருக்கிறீங்கனாக்கா, இன்டர்நெட் இல்லைனாக்கா உங்களால அங்கிருந்து உங்க வீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிம்பிள். ஸோ வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு இன்டர்நெட்ன்றது மஸ்ட்டு. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோனோ இல்லைனாக்கா உங்கள் டேப்லேயோ இன்டர்நெட் இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய வீட்லேயோ இல்லைன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிலையும் இன்டர்நெட் கண்டிப்பாக அவசியம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே இன்டர்நெட் இருந்தால் தான் நீங்கள் வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல இன்டர்நெட்ன்றது தேவைப்படாது. ஐ ஹோப் இந்த கொஸ்டினுக்கு வேண்டிய ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே இப்போ இந்த தடவை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ லாஸ்ட் டைம் இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி பிஹேவ் ஆகும் ஆட்டோமேஷன் மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த தடவை ஒருவேளை பவர் இல்லைன்னாக்கா அப்போ எப்படி பிஹேவ் ஆகும் ஆட்டோமேஷன்? ஸோ இந்த கொஸ்டினை நான் இன்னொரு கொஸ்டினோட நான் உங்களை மர்ஜ் பண்ண பார்க்குறேன். ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரே பதிலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமேஷன் லேயர்ன்றது எலக்ட்ரிக்கல் லேயரை சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக்கல் லேயர் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆட்டோமேஷன் லேயர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் ரெண்டுமே டான்ஜிபிளாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ எலக்ட்ரிக்கலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதையும் நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது? ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஹோம் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு ஸ்மார்ட் ஹோம் பண்ணும்போது அப்போ உள்ளே இருக்கிற ஏதாவது டிவைசஸ், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பவர் கட் ஆகுது, அப்போ எந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற அந்த அப்ளைன்சஸ் எல்லாமே ஃபெயில் சேஃப் கண்டிஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ டெக்னிக்கலாக அதோட வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயில் சேஃப் கண்டிஷன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எலக்ட்ரிக்கலில் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேபி உங்களுடைய நம்மளோட கண்ட்ரோலர்னு நான் சொல்ல வரேன் பார்த்தீங்களா, அதுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு டிலேக்கு அப்புறமா தான் ஆன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசரில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டெபிளைசர் எப்படி ஆன் ஆகும்? ஆன் பண்ண உடனே டக்குனு ஏசி ஆன் ஆகிடுமா? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெபிளைசர் ஆன் ஆகும். அந்த ஸ்டெபிளைசர் ஒரு 3 minutes டிலே ஒன்று வச்சிருப்பீங்க. அந்த 3 minutes கழிச்சு தான் உங்களுக்கு அந்த அப்ளையன்சஸ் ஆன் ஆகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கலுடைய அப்ளையன்சஸோடைய ஃபெயில் சேஃப் கண்டிஷனை ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளுடைய ஆட்டோமேஷனையும் ஃபெயில் சேஃப் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, ப்ராப்பரான ப்ரொசீஜர் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்.